கிறிஸ்மஸ் விழா காலை திருப்பலி. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 1 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 18 வரை. வருகின்ற வருடம் 2026 3 ஞானிகள் விழாவோடு நம்பிக்கையின் திருப்பயணிகள் ஆண்டு நிறைவு பெறுகிறது. எனவே கிறிஸ்மஸ் விழாவையும் கிறிஸ்துவின் வாழ்வையும் நாம் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற தலைப்போடு இன்று சிந்திப்போம். 1. இன்கார்னேஷன். கடவுள் மனிதரானார். இதுவே ஒரு திருப்பயணம்தான். கடவுள் தன்மையில் இருந்தவர், வரலாற்றிற்கு அப்பாற்பட்டு இருந்தவர், மனிதராக வரலாற்றுக்கு உட்படுகின்ற பயணத்தை மேற்கொள்ளுகிறார். 2. யோவான் 1:14. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். எஸ்கெனோசென் என்ற கிரேக்க வார்த்தை குடிகொண்டார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எஸ்கெனோசென் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு நம்மிடையே கூடாரம் அமைத்து கொண்டார். எனவே வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே கூடாரம் அமைத்து கொண்டார். எனவே கூடாரத்தில் வாழ்பவர்கள் பயணத்தில் ஈடுபடுகிறவர்கள், கடவுளிடமிருந்து வந்து கடவுளிடம் செல்லுகின்ற பயணத்தில் ஈடுபடுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் கூடாரம் அமைத்து வாழ்ந்தார்கள். எனவே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு முழுவதும் ஒரு பயணமாகவே இருந்தது. 3. இயேசு பரதேசி போதகராக வாழ்ந்தார். எல்லா நேரத்திலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று பயணிக்கும் போதகராக வாழ்ந்தார். அவர் ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் அவரை எங்களோடு தங்கும் என்றாலும், அல்லது தன்னுடைய சீடர்கள் உம்மை மக்கள் தேடுகிறார்கள் என்று சொன்னபோது, வாருங்கள் நாம் வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டும், இறைவனுடைய ஆட்சியை பற்றி நாம் போதிக்க வேண்டும் என்று கூறுவார். 4. மத்தேயு 8:20. நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடம் இல்லை. ஒரு பயணி எப்பொழுதும் தன்னுடைய சுமையை இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுமையை அதிகமாக வைத்துக் கொண்டால் பயணத்தினுடைய குறிக்கோள் நோக்கம் தவறவிட்டுவிட நேரிடும். எனவே இயேசு தான் ஒரு பயணம் செய்கின்ற ஒரு நபர் என்பதை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறார். 5. அவர் தன்னுடைய உணவிற்கு யார் அழைத்தாலும் விருந்து உபசரித்தாலும் சென்று விடுவார். மார்த்தா அழைத்தால் மார்த்தா வீட்டிற்கு செல்லுவார். பிறகு சக்கேயு, பிறகு பரிசேயர் வீடு, இப்படி அடுத்தவருடைய விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வார். இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்து இயற்கையிலிருந்தும் அவர் உணவு உண்டார். ஒரு இடத்திலே பசியுற்ற போது அத்திமரம் அங்கே காய்க்காமல் இருந்தது. எனவே அவர் இயற்கையை சார்ந்து வாழ்ந்தார், விருந்து உபசரிப்பவர்களை சார்ந்து வாழ்ந்தார். பிறர் அன்பு செய்பவர்கள், தங்களுக்கு தங்களுடைய பணிவாழ்வில் உதவி செய்த பெண்கள் 3-4 பேர் குறிப்பிடுகிறார் லூக்கா. அவர்களுடைய பொருளாதார உதவியாலும் அவர் தன்னுடைய பணியை செய்தார். எனவே கலிலேயாவிலிருந்து எருசலேம் வரை பன்முறை பயணித்திருக்கக்கூடும். வழியில் கடவுளின் இறையாட்சியை பற்றி உவமைகள் வாயிலாக சொல்லிக்கொண்டே சென்றார். இணையத்தில் ஒரு பதிவு, இயேசு தன்னுடைய வெளிப்படையான பணிவாழ்வில் நடந்த மொத்த தூரம்
5029 கிலோமீட்டர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 32 கிலோமீட்டர் நடந்ததாக இணையதளம் கூறுகிறது. எனவே இயேசு இந்த உலகத்தில் தந்தை கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் பயணித்தார். கடவுளின் திருவுளத்தையே உணவாக உண்டார். கடவுளின் விருப்பத்திற்கு தன்னை சரணாகதியாக்கினார். ஒரு மனிதன் நம்பிக்கையை நங்கூரமாக கொண்டு எப்படி கடவுளிடமிருந்து வந்தானோ அதே போல கடவுளிடம் சேருவதுதான் நம் தாயகம் என்பதை உணர்த்தினார். இந்த உலகம் நம் நம்பிக்கையை புடமிடுகின்ற ஒரு சோதனை களம். இதனை வாழ்ந்து காட்டினார். இந்த உலகம் நமக்கு வேற்று நாடு, விண்ணகமே நம் தாய் வீடு. அந்த பயணத்தை இயேசு முழுமையாக வாழ்ந்து காட்டி மாட்டு குகையில் பிறந்த அவர் உயிர்ப்பின் வழியாக மீண்டும் கடவுளிடம் அடைந்தார். ஹெப்ஸ் கெய்யும் என்ற போலந்து ராபி இவரை ஒரு அமெரிக்க சுற்றுலா பயணி பார்க்க வந்தார். இவர் 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த போலந்து ராபி ஹோஃபிட்ஸ் கெய்யும். இவரை சந்திக்க வந்தபோது அந்த அமெரிக்கர் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அவர் ஒரு எளிமையான வீட்டில் வாழ்ந்தார். அங்கே ஒரு மேசை, ஒரு நாற்காலி, சில புத்தகங்கள் இருந்தன. உடனே அந்த அமெரிக்க சுற்றுலா பயணி அவரிடம் கேட்டார், உங்களுடைய மற்ற உடைமைகள் எங்கே என்று கேட்டபோது ரபி அவர்கள் புன்னகைத்து அந்த அமெரிக்க சுற்றுலா பயணியிடம் உங்களுடைய உடைமைகள் எங்கே என்று கேட்டார். அதற்கு அமெரிக்க பயணி, நான் இந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு பயணி என்றார். அப்போது ரபி அமைதியாக, நானும் அப்படித்தான் என்றார். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு பயணியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையை இரண்டாம் வருகையின் போது காண்பாரோ என்று இயேசு ஒரு இடத்தில் கூறுகிறார். நம்பிக்கைதான் நமக்கு வாழ்க்கை. நம்பிக்கை நம்மை ஏமாற்றாது. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை நம்மை எப்பொழுதும் ஏமாற்றாது. எனவே நம்முடைய விண்ணக பயணத்தை நாம் தொடர்ந்து செல்லுவோம். கடவுளுடைய இறையாசிரை நாடுவோம். ஆமீன்.